ஹாய் ஹலோ நண்பர்களே, இது புதிய பரிமாணம் வழங்கும் புகாரி ஸ்டாக்ஸ். நான் உங்கள் புகாரி ஷெரீஃப். நண்பர்களே, இன்னைக்கு உலகளவில் இன்றைக்கு உற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான இந்த சண்டை நிகழ்வு. பஹல்காம் தாக்குதல் காரணமாக 26 உயிர்கள் பலியிடப்பட்டு அதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் அறிவிப்பு வெளியாகி 2.5 நாட்கள் 7ஆம் தேதியிலிருந்து 8, 9ஆம் தேதி வரைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கு பல இராணுவ நிலைகள் அதுபோல் தீவிரவாதி நிலைகள் முகாம்கள் அளிக்கப்பட்டதாக இன்றைக்கி இராணுவம் தரப்பில் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போரால் ஆகக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இங்கு உள்ள மதவாத அல்லது இனவாத பிரச்சனையுடைய நிலை எவ்வாறாக அமையும், அதுபோல அரசியல் லாபங்கள் இதில் எந்தெந்த அளவுக்கு மாறுபாடுகளும் உண்டாகும் என்பதை தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட விளக்கமாக இருக்கிறோம். அதற்கு முன்பாக நண்பர்களே, புதிய பரிமாணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் நிச்சயமாக பல ஆதாரங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்ல வாய்ப்பாக அமையும். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. பஹல்காமிலிருந்து அந்த பைசரனுக்கு போகக்கூடிய தூரம் ஹெலிகாப்டரில் போகிறதா இருந்தால் 5 நிமிடத்தில் போய்விடலாம். நண்பர்களே, இப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்கிறது. அத்தனை டூரிஸ்ட் கையிலும் செல்ஃபோன் இருக்கிறது. அங்குள்ள கைடுகள் அதுபோல் அங்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு காட்டக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், குதிரை ஓட்டக்கூடியவர்கள், அந்த விங்குகளை இயக்கக்கூடியவர்கள், சாப்பாட்டு கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், விளையாட்டு பொருட்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள், அத்தனை பேர்கள்ட்டையும் செல்ஃபோன் இருக்கிறது. நண்பர்களே, கீழே இருக்கிற 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? அப்படி கீழ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருந்தால் அவர்கள் இராணுவத்திற்கு தகவல் கொடுத்திருக்க முடியும். ஏனென்றால் உள்ளூர் வாசிகளுக்கு இராணுவத்தையும் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும், காவல்துறையும் உடனடியாக தகவல் கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் சுற்றுலாத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த குதிரை ஓட்டிகளும் அதே போல அந்த விங்கை இயக்கக்கூடியவர்களும் அங்கு கடை வைத்திருப்பவர்களும் சின்ன சந்தை வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள் எந்த இடத்தில் பைசனுடைய பூங்காக்கு இடையில சாப்பாட்டு கடை வைத்தவர்களுக்கும் அங்கே உள்ள நிர்வாகத்துக்கும் தொடர்பு உண்டு. நிர்வாகம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவர்கள் அங்கே கடை வைக்க முடியும். அப்போ அவர்கள் தகவல் பல கால்கள் போயிருக்கிறது, போலீஸ் நிலையத்துக்கு போயிருக்கிறது. பல பேர் போலீஸ் நிலையம் சொல்லியிருக்கிறார்கள். ஒருத்தர் தகவலை உறுதி செய்கிறார். பஹல்காமில் இருந்த குடும்பத்துக்கு அந்த ஹசன் ஷா சுட்டுக் கொல்லப்பட்ட தகவலை அவருக்கு குடும்பத்திற்கு இங்கிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய தந்தை சொல்கிறார், கொல்லப்பட்ட சம்பவத்தை என்னுடைய சகோதரன் மகன் எனக்கு ஃபோன் செய்து தகவல் தெரிவித்தார் என்று சொல்றாங்க. அப்போ அந்த துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 நிமிஷம் நடந்திருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள், விங்கு ஓட்டுநர்கள், இவர்களெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் கீழே. அப்போ அந்த தகவல் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இருந்தால், இராணுவத்துக்கு போயிருந்தால், அங்கு காஷ்மீரை பொறுத்தளவில் அங்கு ஏர் கமாண்டர்கள், அதாவது மிலிட்டரிக்கு கட்டப்பட்ட ஏர் கமாண்டர்கள் பல இடங்களில் ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் அங்கு இருக்கிறது. அமித்ஷா போகும்போது அந்த ஹெலிகாப்டர் உடனடியாக கிளம்பி வரக்கூடிய அதே ஹெலிகாப்டர் ஏன் இந்த 26 பேர் கொல்லப்பட்ட பிறகு, தகவல் வந்த பிறகு ஏன் உடனடியாக கிளம்பி அந்த இடத்துக்கு போகவில்லை, தடுக்கவில்லை தாக்குதலை? அந்த தகவல் கீழே கிடைத்தவுடன் உங்களுக்கு தகவல் கிடைத்திலிருந்து பொய் தகவலை வெளியிடுகிறார்கள். நண்பர்களே, கீழே பஹல்காம் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்துக்கு இங்கே இவர் ஹசன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவல் போனில் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் சொல்ல முடியுது என்றால், அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி கீழே தகவல் சொல்லாமல் இருக்க முடியும்? இதையும் அங்கே கைடாக இருக்கக்கூடியவர்கள், காவல்துறையில் உட்பட்டு காவல்துறையிலேயே பயிற்சி பெற்று அங்கே கைடாக, காவல்துறையிலிருந்து கைடாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு செல்போன் இருக்கிறது. நண்பர்களே, முட்டாள்களாக நினைத்து விடாதீர்கள் நம்ம மக்களை.
இன்று செல்போன் ஒருத்தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்போன் கையில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கிறவர்கள் வாக்கி டாக்கியும் வைத்திருக்கிறார்கள். இந்த தகவலை அங்கே இருக்கக்கூடியவர்கள், பார்க்குக்கு காவலாக இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் கைடாக இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2.5 மணி நேரம் வரைக்கும் அந்த தாக்குதல் நடந்த சம்பவத்துக்கு நடந்த இடத்துக்கு இராணுவமோ போலீஸோ போக வேண்டாம் என்று தடுத்தது யார்? இராணுவத்தை அனுப்பாமல் இருந்தது யார்? இந்த தகவலை புறந்தள்ளியது யார்? 5லிருந்து 6 நிமிடத்துக்குள் அங்கே கீழே இருந்து, ஏன் ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்பி போகிறாலும் கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்குள்ள கடந்து எங்கு வந்து விடலாம்? இல்லை, அரை மணி நேரம் கழிந்து கூட 1 மணி நேரம் கூட வைத்துக் கொள்ளுங்கள். எங்க வந்து விடலாம்? ஹெலிகாப்டர்ல வந்து விடலாம். அதே அமித்ஷா அங்க போய் இறங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்தில் கிளம்பி வராரு? 25 நிமிடத்தில் அமித்ஷா அந்த இடத்துல இருந்து கிளம்பி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியுது. ஏன்? வீரர்கள் நம்ம நாட்டுடைய அந்த சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட போது கிளம்பி போகவில்லை. ஏன் போகவில்லை? யார் தடுத்தது? சரி, போயிருந்தால் சுற்றி வளைத்து பிடித்திருக்க முடியும் அல்லவா? சுட்டு சல்லடையாக கொன்று குவித்திருக்க முடியும் அல்லவா? இதை தடுத்தது யார்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? நண்பர்களே, இன்றுதான் எனக்கு இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் சொல்கிறார், 10 சாட்டலைட்டுகள் எல்லையில் காஷ்மீரை நோக்கியும் எல்லையை நோக்கியும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார். நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்னேன், நம்முடைய கண்காணிப்பு ரேடார்கள் சாட்டலைட் விட்டிருக்கிறோம், அது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சொன்னோம். நண்பர்களே, உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் இருக்கிறது. கூகுள் எர்த்தில் நீங்கள் போய் மேப்பில் போயிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் சென்னையில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கோட நிலைப்பாடை அதில் நீங்கள் துல்லியமாக காண முடியும். இது சாமானிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு செல்போனில் இருக்கக்கூடிய மேப். ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லையிலே ஒரு ஆடு கிராஸ் பண்ணா கூட அந்த ஆட்டுடைய படம், ஆட்டுடைய உருவம், எந்த நேரம் ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லை பகுதிகளில் யார் இரவிலோ பகலிலோ நடந்து கொண்டிருந்தால், அது சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சாதாரண இருந்தாலும் அதுல என்ன ஆயிரும்? ரெக்கார்ட் ஆகிவிடும். நண்பர்களே, பகல்காமுக்கு போனவர்கள், பகல்காமிலிருந்து பைசரனுக்கு போனவர்கள், இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக 2:15 2:30 மணி வரைக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் ஏதோ ஒரு வழியில உள்ள வந்திருக்கணும். அந்த வழியில உள்ள வந்திருக்கக்கூடிய அவர்கள் 4 பேரும் ஆயுதத்தோட அந்த மைதானத்துக்கு நுழைவதை நிச்சயமாக படம் பிடித்திருக்கும் சாட்டலைட். எங்கே அந்த சாட்டலைட் புகைப்படம்? எங்கே அந்த உருவ புகைப்படத்துடைய அது அடையாளம்? யார் அந்த அடையாளத்தை அளித்தது? நண்பர்களே, எவ்வளவு பெரிய இதில் நடந்த சதி என்ன? 26 பேர் கொல்லப்பட வேண்டும் என்று திட்டமிட்டது யார்? அது யாராக இருந்தாலும் சரி நண்பர்களே, அவர்களை கொண்டொழிக்க வேண்டியது ஒரு தேசத்துடைய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அவர்களை நீதிக்கு முன் நிறுத்த வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அப்ப இதை அறிந்து கொள்ள, விசாரணை நடத்த அல்லது கண்டுபிடிக்க தவறிய இந்த ஒன்றிய பாஜக அரசு மிகப்பெரிய குற்றவாளி. நிச்சயமாக நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவர்கள் மீது தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்து அதுக்குடைய ரெக்கார்டை இராணுவத்துடைய ரெக்கார்டுகளை இராணுவ நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வைத்து அதை விசாரணை நடத்தி அந்த குற்றவாளியுடைய அந்த டாக்குமெண்ட் வைத்து அவர்களை உடனடியாக கைது செய்யப்பட்டு, இதை மறைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை அதிகாரிகளும், அது பாஜகவாக இருந்தாலும் சரி, இராணுவ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேண்டுமென்றே திசை திருப்பதற்காக எந்த கோணத்தில் யார் எந்த செய்தாலும் அவர்கள் நிச்சயமாக நீதிமன்றம் முன்வந்து அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் மீண்டும் ஒரு தாக்குதலை திட்டமிடுவார்கள். மீண்டும் காஷ்மீர் மக்களையோ அல்லது சுற்றுலா பயணிகளையோ பலி கொடுக்க அடுத்த திட்டம் உண்டாகும்.
இது அரசியல் லாபத்துக்காகவா? இதை கொண்டு அரசியல் லாபத்தை அறுவடை செய்வதற்காகவா? இதை கொண்டு காஷ்மீர் அல்லது இது பாகிஸ்தான் மீது போரை தொடுக்க வைத்து அதன் மூலமாக ஒரு ஹீரோயிசத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அரசியல் லாபத்தை அடைவதற்கு பாஜக திட்டமிட்டதா? இப்படி பல சந்தேகங்களை பலர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் ஒன்றிய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் இந்த விசாரணையை முழுமையாக நடத்தி அந்த விசாரணையுடைய அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை, தீவிரவாதிகளை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அரசு நிறுத்தி தூக்கு தண்டனை வழங்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை. நண்பர்களே, இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு முன்பதாக இது ஒரு செய்தியாளனாக இது எல்லையில் பல முறை எல்லை பயணங்கள் செய்து பல விஷயங்களை நம்ம அறிந்தது மூலமாக இராணுவ தகவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதன் அதிகாரிகள் அதோட தகவல்களை சேகரித்தன் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆனால் இதையே தகவலை அறிந்தவர்களுக்கு இது என்ன ஆகும் தெரியுமா தெரியாதா? நம்மளை எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை நமது மக்கள் தெரியாதவர்கள், அறியாதவர்கள் என்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் யார்? இதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று தந்திருக்கு நண்பர்களே. இந்த போரினால் ஆகக்கூடிய விளைவுகள் என்ன? 3 விதமான விளைவுகள் உண்டாகும். முதல் விளைவு பொருளாதார இழப்பு. பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போரில் நாம் பல பின்னடைவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த இந்திய அரசுக்கு சொந்தமான எந்த சொத்துக்களும் கையில் இல்லை, எல்லாமே விற்று திண்டாச்சு, விற்கப்பட்டு விட்டது. இந்திய அரசுக்கு சொத்துக்களே இல்லை, இன்னைக்கு எல்லாம் தனியாருக்கு தாரவாத்தாச்சு. வித்த காசை எங்கேன்னு கேட்டாலும் அதற்கு பதில் இல்லை. இப்பவே அதுக்காக ஆரம்பித்து விட்டார்கள். இந்திய இராணுவத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற குரலும் ஒரு பக்கம் இருக்கு. பெரும் பேரிடைவு. ஜிடிபியில் நம்முடைய ஏற்கனவே 6% ஜிடிபி வந்துருச்சு. இப்போ ஜிடிபியோடைய லெவல் என்ன ஆகும்? மீண்டும் குறையும். ஷேர் மார்க்கெட்டை வேல்யூ குறையும். பல மாற்றங்கள் இந்த விஷயங்கள் உண்டாகும். இப்போ தெரியாது, அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நடக்கும். இப்போ நாம் இழந்த இந்த 3500 கோடிக்கு மேலே உள்ள இதுக்கு மீண்டும் ஆயுதம் வாங்குறதுக்கு எங்கேருந்து இருப்பாங்க? யார் மேலே வரி போடுவாங்க? அவங்க மேலே எங்க மேலே தான் போடுவாங்க. இப்போ வரி போடுறது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த பெரும் இன்னும் நிபுணர்கள் அதுக்கான ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வெளியே அடுத்தது பெரும் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சம்பவத்தை வைத்து, இந்த தாக்குதல் வைத்து பெரும் அளவுக்கு கலவரங்கள் உண்டாகும். ஏற்கனவே மதவாதம் தூண்டப்பட்டு, இன வெடிகள் தூண்டப்பட்டு, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் ஏற்கனவே வடநாடுகளில் பல மாநிலங்களில் இன்னைக்கு பல மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் நாக்பூருடைய மாவட்டத்தில் பெரும் கலவரத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் பஜ்ரங் தள் அமைப்பினர். பட்னவிஸ் அலறுகிறார், எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியல இவங்களை என்பதாக. இஸ்லாமியர்கள் கதறுகிறார்கள். வீடுகள் சூறையாடப்பட்டது, கடைகள் சூறையாடப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள். இப்படி பல தகவல்கள் வருகிறது. எப்போ? போருக்கு முன்பதாகவே. இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு பல இடங்களில் இஸ்லாமியர்களை பெரும் எதிரிகளாக பார்த்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் இப்போ உண்டாகிட்டு. ஏற்கனவே மோடி அவர் பெரிய 56 இன்ச்சு மார்பு. எந்த நாட்டிலையாவது ஒரு பிரதமரை போய் யாராவது 56 இன்ச்சு மார்பு உள்ளவன் அவன் இப்போ ஜிம்மு பாடின்னு எவனாவது சொல்லுவானா? இந்த கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர், நல்லவர், தீர்க்கமான அறிவுடையவர், பொருளாதார மேதை. இவரால் பொருளாதார மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது, இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை முன்னேறி இருக்கிறது. இப்படித்தானே எல்லா பிரதமர்களையும், எல்லா நாட்டுடைய பிரதமர்களையும் அவர்களுக்கு நாங்கள் மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா 56 இன்ச்சு மார்புடையவர் எங்கள் பிரதமர்னு எங்கேயாவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ ஈனத்தனமான விஷயங்களை விட்டு எதை சொல்லணுமோ அதை விட்டு எதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஹீரோசத்தை இன்னைக்கு மோடி உருவாக்கியிருக்கிறார். மோடி நேற்று ஒரு விவாதத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, குமாருங்கிற ஒருத்தர் பேசுகிறாரு, இல்லை நீங்கள் மோடியுடைய சாதனைகள், மோடியுடைய வீரத்தனம், மோடியுடைய சிந்தனை, மோடியுடைய அறிவு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் அதிமுககாரத்துடைய செல்லூர் ராஜு சொல்கிறாரு, இல்லை இராணுவத்தால் வெற்றி பெறலை, மோடியுடைய தந்திரத்தால் தான் வெற்றி பெற்றுகிறது. இராணுவத்தோடுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஊர்வலம் போகலான்னு கேட்குறாரு. அட முட்டா பயிர்களா, நீங்களாம் யாரா? நீங்கள் எங்கேருந்து தான் வந்தீங்க?
எப்படி மூடத்தனமான விஷயங்களை ஊடகத்துக்கு முன்னாடி பேசுகிறோம் என்ற அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மோடியுடைய ஹீரோயிசத்தின் மூலமாக இன்னும் அந்த அரசியல் லாபத்துக்காக, அரசியலுடைய விஷயங்கள் பிரச்சாரத்துக்காக இதை பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த 3 செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் இந்த இதில் உண்டாயிரும். பெரிய ஒரு விஷயம், ட்ரம்ப் இன்னைக்கு உலகத்தில் இதுவரைக்கும் இந்திய வரலாறுல ஏற்படாத அளவுக்கு இன்னொரு நாடு நம்ம நாட்டுடைய உள் விவகாரத்தில் தலையிட்டு நமக்கு பஞ்சாயத்து செய்தோம், அதனால தான் இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுகிறதுன்னு துணிச்சலாக சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு, அதுக்கு உண்மையான காரணமும் இருக்கிறது. நண்பர்களே, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், ஒரு விஷயம் ஒரு எல்லையை தாண்டி இப்போ தாக்குதல் நடத்த வேண்டியதுன்னா ஐநாட்டை தகவல் கேட்கணும். ஐநாட்டை சொல்கிறதுன்னா தீர்மானம், ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கணும். அப்படி அனுமதி கேட்கக்கூடிய பவரில் இருந்துன்னா அதுக்கான கால அவகாசம் கொஞ்சம் அதிகமாகும். அதில் முக்கியமாக இருக்கிறது வீட்டோ பவர். ஐநாவில் வீட்டோ பவர் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம், அமெரிக்கா இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கிறது, சீனா இருக்கிறது, ஜெர்மனி இருக்கிறது, இப்படிப்பட்ட நாடுகள் வீட்டோ பவரோடு இருக்கிறார்கள். வீட்டோ பவர்கள்னால் அவங்க தான் நாட்டாமைகள். அவர்கள் ஓகே சொல்லிட்டேன்னா அங்கே ஒரு நாட்டு மீது தாக்குதல் நடத்துறதுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கப்படும். அப்படி பார்க்கும்போது வீட்டோ பவருடைய சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதுபோல் பிரான்ஸ் நடுநிலை வகிக்கிறது, அமெரிக்கா ஆதரவு கொடுக்குற மாதிரி நடிக்கிறது. இப்போ இந்த நிலையில் அங்கே இந்த தாக்க நடத்துக்கு ஒப்புதல் உடனடியாக கிடைக்காது. அது மோடியை ட்ரம்பை வச்சு சரி கட்டி நீங்கள் பேச சமாளிங்கிற மாதிரி அவரை சரி கட்டிட்டு போர் தொடங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு. இப்போ அவர் ஆயிட்டார், ட்ரம்ப் என்ன ஆயிட்டார், பெரிய நாட்டாமை ஆயிட்டார். போரை தொடங்கியாச்சு, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. உடனே இப்போ தான் நாட்டாமைங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக, உலகத்துக்கு உறுதிப்படுத்தினா என்ன செய்வாங்க, வழக்கமாக என்ன செய்யும், பிள்ளைங்கிள்ளி தொட்டில் ஆற்றுற பழக்கம் அமெரிக்காவுடைய பழக்கம். இது அவங்களுடைய டிப்ளமேட்டிக். இப்போ உடனே போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் விவாதம் பண்ணுறோம். முதல்ல என்ன சொன்னார், அவங்களுடைய அமைச்சர் என்ன சொன்னார், நன் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு சொன்னார், எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொன்னார். அதுக்கப்புறம் துணை அதிபர் அங்கே என்ன சொல்கிறார், நாங்கள் இரவு முழுவதும் டிஸ்கஸ் செய்தோம் மோடியுடன், அமித்ஷாவுடன் டிஸ்கஸ் செய்து அதன் பலனாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உடனே போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டோம். இந்தியாவுடைய விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரா? இந்திரா காந்தி அம்மா அமெரிக்காவில் பேசுனாங்க, பேசும்போது என் நாட்டுடைய உள் விவகாரத்தை தலையிடுவதற்கு நீ யார்? எங்களுடைய எல்லை நாடுகள் எல்லை பிரச்சனைகளை நாங்கள் அதை தீர்த்துக்கொள்ளும். அதுதான் சிம்லா ஒப்பந்தமே. அதானே சிம்லா ஒப்பந்தம். என்ன, இரு நாட்டு விவகாரங்களை நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம். இதுதான் சிம்லா ஒப்பந்தத்துடைய மூல ஆதாரமே. அப்போ அவன் அறிவிக்கிறான், 3 நாளாக எல்லாரும் மூடி உட்காந்துக்கிறாங்க. பிரதமர் வாய் திறக்கவில்லை, உள்துறை அமைச்சர் வாய் திறக்கவில்லை, இராணுவ வச்சு நாங்கள் போர் நிறுத்தத்தை நிறுத்திவிட்டோம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலை பாருங்க. தொடக்கத்தையும் ஒரு பிரதமர் சொல்லவில்லை, முடிவையும் ஒரு சொல்லவில்லை. இது பயமா? ஏன் மக்களை சந்திக்கிறதுக்கு, ஏன் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இராணுவ தளபதி இல்லையே, மிலிட்டரி நாடு கிடையாது, ஜனநாயக நாடு தானே. எவ்வளோ ஒரு கேவலமான நிலையை இந்தியாவுக்கு தலைவலியாக உண்டாக்கினீங்க. செய்கிற திட்டங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்த கிட்டத்தட்ட இந்த 15 ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? உற்பத்தி பற்றி பேசுறதில்லை, உற்பத்திக்கான முயற்சிகள் செய்கிறதில்ல, தொழில் உற்பத்தி பற்றி இருக்கிறதில்ல, விவசாய உற்பத்தி பற்றி பேசல, தொழில் முன்னேற்றங்களை பற்றி பேசல, நிறுவனங்களை உருவாக்குறத பற்றி பேசல, வேலைவாய்ப்பு உருவாக்குறத பற்றி பேசல. நீ பண்ணதெல்லாம் என்ன? சட்டத்தை திருத்தி அதுலேருந்து என்ன லாபம் பார்க்குறது? இப்படி உருவாக்கி பண்ணிட்டு ஒரு தடவை மக்களை எதிர்ப்பு தெரிஞ்சோன்னா சட்டத்தை கீழே போடுறது வெக்கமா இல்லை? உலக நாடுகள் என்ன எப்படி மதிப்பா இந்தியாவை? இந்தியாவை தவிர்க்க முடியாத நாடு சும்மல்ல. 9 பேருக்கு ஒரு இந்தியன் இருக்கிறான். உலகத்துடைய மக்கள் தொகையில் 9 பேருக்கு ஒருவர் இந்தியன். அப்படிப்பட்ட வல்லமை உடையவர்களாமா. உங்க மாதிரி முட்டாத்தனத்தினால, நீங்கள் வேற புத்தாத்தன முடிவுகள்னால ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கெட்ட பேர். நீங்கள் தீவிரவாதிகள் ஒழிக்க போறீங்க. என்னைக்கா நீங்கள் ஒழிக்க போறீங்க? இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுவரைக்கும் தீவிரவாத தாக்குதல், பஞ்சாப் தீவிரவாதிகளோட தாக்குதல், நக்சலைட்டுகள் தாக்குதல், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா 1000 கூட தாண்டலை. ஆனால் 2 முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ் இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய பல கிளைகள் மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடிய, அரசு தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுடைய எண்ணிக்கை 35,000 பேர். இவர்களெல்லாம் தீவிரவாதினா நீ தீவிரவாதி இல்லை, அவனுங்களுக்கு பிடிச்சவங்களாம் உன்னை யார் சொல்றது? அவனுக்குட்டான குறிக்கோள் இருக்கிறது.
அவனை ஏதாவது நீ வந்து இஸ்லாமியர்களை வந்து தாக்கிட்டா அது இஸ்லாமியர்கள் அழிச்சிட்ட, அதனால் இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படுற அந்த கோபத்தில் கூட ஏதாவது ஒரு இதில் தீவிரவாதத்தை கொண்டு வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்டென்ஷன் அவன்கிட்ட இருக்குது. இந்திய நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த தன்னாட்டு மக்களை நீ கொல்றன்னு சொன்னால் உனக்கு அவர் என்ன பகை உணர்வு இருக்குது அதில். அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதியுடைய எந்த தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் தீவிரவாதியில் 35,000 பேர் கொண்டது, இது யார் பெரிய தீவிரவாதி? அவர்களா நீங்களா? தீவிரவாதி என்ன எல்லாரும் தீவிரவாதி, எல்லாத்தையும் அழைச்சி காலி பண்ண தான் செய்யணும். எந்த தீவிரவாதி இருந்தாலும் அவனுக்கு குற்றவாளி தான், அவனை கொன்றே ஆக வேண்டும். ஆனால் 35,000 பேருக்கு மேலே கொன்ற தீவிரவாதிகளை என்ன செய்யறது? இப்போ குண்டுவெடிப்பு நடத்தி இப்போ பல 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 பேரை கொன்ற பிரத்யாக் சிங் வந்து இன்றைக்கி வந்து குற்றவாளி மரண தண்டனை வச்சுருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தீவிரவாதம்? ஒருத்தம் வாய் திறக்க மாட்டேங்களா நண்பர்களே? இது எங்கே போயிட்டுருக்குறது, எதை நோக்கி போயிட்டுருக்கிறோம்? நீங்களும் நாங்களும் யார், எந்த நிலைமையில் இந்த நாட்டுடைய இந்த அரசியல்வாதிகள், இந்த பிஜேபி அரசு நம்மளை எப்படி கணிக்கிறது என்பதை பாருங்கள். இது வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லுறதோ, இஸ்லாமியர்களோ, கிறிஸ்தவர்களோ எல்லாத்தையும் விட்டுருக்கு. இந்திய மக்களை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள்? ஒரு மதவாதம் என்பதை மட்டுமே மேலே சாயமாக போட்டு அப்படி 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 அவர்கள் அமைக்கி அதை விட்டு எடுத்து விட்டேன்னு சொன்னால் இந்த முட்டாள்கள்னு சொல்லி அடித்து துரத்திடுவாங்கல்ல. அதை விடாமல் செய்யாமல் இருப்பதற்காக இவர்களை மழுங்கடித்து வட மாநிலங்கள் மூலமாக இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்பட்டு தென்னிந்தியாவில் விழிப்புணர்வு ஏற்பட்டுக்கிறது. இதை பற்றி பேசுகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு கூட அங்கே அனுமதி கிடையாது. இன்றைக்கி பல ஊடகங்கள் இந்த சண்டைகள் விஷயங்களை பற்றியோ அரசோட விஷயத்தை பற்றியோ பேசக்கூடாதுங்கிறது தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்தியாவுடைய பெருமை, இந்தியாவுடைய பேர் இழுக்கு. இதை மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு இழுக்கான நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது சம்பந்தமான இந்த தாக்குதலுக்கு நீதி நிச்சயமாக கிடைத்து ஆக வேண்டும். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இத்தனை விளைவுகள் இருக்கிறது. அதற்காக நாம் தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, இது போன்ற விளைவுகளை நாளை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு, விளைவுகளை வந்து ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு குடிமகன் மேலும் இருக்கிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.